என் லைஃப்ல ஒரு டைம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டைம் வந்துச்சு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. லைக் நல்லா நிம்மதியா ஹாப்பியா, நோ நெகட்டிவ்ஸ், எதுவுமே குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வருத்தப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. எல்லாமே பர்ஃபெக்ட், பிக்சர் பர்ஃபெக்ட், ஸ்மூதா நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் எல்லாமே இன்னும் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஈவன் பெட்டர். வாவ்! இது ரியலா, ட்ரீமா, நிஜமாவா? நமக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கும்போது, நமக்கு நம்பிக்கையே வராது பாருங்களேன். எப்படி இது? நம்ம குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவோம். அதாவது நம்ம பிரெயினே அப்படி டிசைன்ட். அது எனக்கு மட்டும் தானா? எல்லாருக்குமேவா? எல்லாருக்குமே தான். நம்ம ஹியூமன் பீயிங் தானே. இது ஹியூமன் நேச்சரும். ஸோ த பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. ஃபியர் ஃபேக்டர். எஸ். ஸோ ஒரு ஃபியர் மெக்கானிசம் நமக்குள்ள இருக்கு. இன்பில்ட் நேச்சர் கொடுத்த ஒரு ஃபியர் மெக்கானிசம். இப்படி ஒரு டேர்ம் இருக்கா இல்லையான்னு சைக்காலஜில எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஃபேமிலி, நம்ம லைஃப்ல, ஓகே ஃபேமிலி விடுங்க, நம்ம லைஃப்ல எல்லாமே ஒரு மாதிரி பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. பர்ஃபெக்டா கூட வேணாம், நல்லா போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். நல்லா போயிட்டு இருக்குன்னு இருக்கும்போது பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைனா கூட என்ன, சி ஃபேமிலி அப்படி லைஃப் ஃபேமிலினாக்கா ரிலேஷன்ஷிப், அம்மா அப்பா, நம்ம சொந்தக்காரு, வீட்டுல பசங்க, ஜாபு, ஃபினான்ஸ், இதெல்லாமே இருக்கும். இல்லாம அந்த மாதிரி வாழ்க்கையே கிடையாது. அதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ரியல் டைம் நமக்கு ஒரு நம்ம நிம்மதியே கெடுக்கிற மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லைன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஃபேமிலின்னு இருக்கும்போது ஓகேவா, அது பிரச்சனை ப்ராப்ளம்ஸ்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் இப்படி எதுவுமே இல்லாம நம்ம நல்லா இருக்கு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணோம், அக்னாலேஜ் பண்ணும். ஆமா கரெக்ட், ஏன் லைஃப்ல பிரச்சனை இல்ல, ஏன் லைஃப் ஸ்மூதா போயிட்டு இருக்கு, ஏன் லைஃப் நல்லா இருக்கு. அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம பிரெயின் என்ன தெரியுமா, எப்போ பாரு நெகட்டிவ் சைட்ல தான் போவோம். இது நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். சடனா நமக்கு பயம் வந்துரும். ஐயோ நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குல்ல. அது எப்படி தெரியும்னாக்கா, ஒரு நியூஸ் அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரும் பாருங்களேன். அதாவது இவங்க வீட்ல இப்படி நடந்துருச்சு, அவங்க வீட்ல அது அப்படி நடந்துருச்சு, இங்க இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு, அங்க இந்த மாதிரி இது அதாவது அக்லி. இப்போ நம்ம பக்கத்து வீட்ல இருந்து நியூஸ் விடுங்க, பக்கத்து ஊர், பக்கத்து அதாவது வேர்ல்டுல எல்லா கார்னர்ல என்ன மாதிரி கத்தர்னாக் நியூஸ் சோசியல் மீடியால நமக்கு ராவா கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ராங் நியூஸ் கூட கிடைக்காது. நான் சொல்றது பொதுவாவே நமக்கு தெரியுது எங்க என்ன நடக்குது, சிச்சுவேஷன், ரியல் சிச்சுவேஷன். அப்படி டக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது, ச்சே நம்ம லைஃப் எவ்வளவோ பெட்டரா இருக்கே, நம்ம ஃபேமிலி எவ்வளவோ பெட்டரா இருக்கு, நம்ம எவ்வளவோ நிம்மதியா இருக்குமே. ஓகே, நல்ல நல்ல லைக் செலிபிரிட்டிஸ்ல இருந்து நல்ல நல்ல இல்ல நமக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க வீட்டு இருக்கலாம். வெளியில இருந்து பாக்குறதுக்கு லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். உள்ள என்னென்ன நடக்குது நமக்கு தெரியும் போது நம்ம ஷாக் ஆயிடுவோம். அப்போ டக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம், ச்சே நம்ம லைஃப் எவ்வளவோ பெட்டரா இருக்குல்ல, ச்சே நம்ம பசங்க எவ்வளவோ பெட்டரா இருக்காங்கல்ல. அப்படியெல்லாம் யோசிக்கும் போது நம்ம ஒரு டைம்ல நமக்கு ஃபீல் ஆகும், ச்சீ நம்ம ஃபேமிலி, நம்ம லைஃப் எவ்வளோ நிம்மதியா இருக்குல்ல, எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம லைஃப்ல எதுவுமே ஆக்சுவல் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா நம்ம பிரெயின் பாத்தீங்கன்னா தேடி தேடி நெகட்டிவ்க்கு தான் போவோம். அதாவது நம்ம லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு இல்லன்னா தேடி கண்டுபிடிக்கும். 1000 நல்ல விஷயம் இருக்கு, ஆனா அதுல ஒரே ஒரு குறை நமக்கு போதும். அதுவே நமக்கு பாத்தீங்கன்னா உருட்டிட்டே இருக்கும். அது நமக்கு போதும். நைட்டுக்கு தூக்கம் கெடுறதுக்கு, நமக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் கெடுறதுக்கு எல்லாமே. சோ அது நம்ம பிரெயின் அப்படி வயர் ஆயிருக்கு. அந்த ஃபியர் மெக்கானிசம் தேடிக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம பயப்படுவோம் வெளியில சொல்றதுக்கு. நம்ம நல்லா இருக்கோம்னு இல்ல. நம்ம பாத்தீங்கன்னா பிரச்சனைய தான் ஹைலைட் பண்ணி ஒருத்தரோட பேசுறோம்னாக்கா, நல்ல விஷயோட இந்த மாதிரி விஷயம் தான் ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் அதுதான். ஒண்ணுமே இருக்காது. ஒரு சாதாரண வீட்டு மெய்டு விஷயம் கூட நம்ம பாத்தீங்கன்னா, அவ்ளோ வருத்தப்பட்டு, கவலைப்பட்டு, அதாவது இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, எனக்கு நிம்மதியே இல்ல. எனக்கு தான் இப்படி வருது. சுத்தி சுத்தி நமக்கு தான் இப்படி ஆகணுமா? அது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபில்டர் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. இது எல்லாமே நம்மனால ஹேண்டில் பண்ண முடியிற விஷயம். ஓகே. பெருசா ஏதாவது வியாதி, ஏதாவது பெருசா கடன், பெருசா அந்த மாதிரி ரியல்னாக்கா ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற விஷயமா இருக்கும். பட் நான் சொல்றேன் பொதுவா. சோ, ஆனா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்படி நிஜமாவே நம்ம லைஃப்ல ரியல் பிரச்சனை இல்லனாக்கா நம்ம ஒத்துக்கணும். அது சொல்றதுல தப்பு இல்ல. அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. கண்ணு படுறது. அடுத்தவங்க கண்ணு இல்ல. அது அப்புறம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு நமக்கே பட்டுரும்.
நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம பசங்க மேல நம்ம கண்ணு நமக்கே பட்டுரும். ஸோ அதனால அடுத்தவங்களுக்கு சொல்றது வேணுங்க. சொன்னா தானே கண்ணு படும். நம்மளே யோசிக்க மாட்டோம். நம்ம யோசிச்சா கண்ணு பட்டுருமே. நான் ஹாப்பியா இருக்கேன். இப்படி நடந்துச்சு. இவ்ளோ சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. அப்படின்னா கண்ணு பட்டுரும். ஸோ அதனால பை டிஃபால்ட் யோசிக்க கூட வேணாம். பை டிஃபால்ட் நீங்க பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து ஜம்ப் ஆயி நெகட்டிவ்ல தான் வந்து நிக்கும். அந்த கிளாக் மாதிரி நீங்க அந்த கம்பஸை எப்படி சுத்தி வளைச்சு திருப்பினா கூட அந்த நார்த் ஈஸ்ட், அதாவது ஈஸ்ட் கம்பஸ் எங்க ஃபேஸ் பண்ணும், அது ஒரே டைரக்ஷன்ல போய் நிக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம பிரெயின் கூட இந்த நாய்வால் மாதிரி சுத்தி வளைச்சு அதே இடத்துல பார்ப்போம். அது வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கிறோமோ அது மேல டிபெண்ட். ஸோ அந்த பிரெயின்னு விட மைண்ட் செட்னு சொன்னாதான் கரெக்ட் டேர்ம். பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட். லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வர்றது, சேலஞ்சஸ் வர்றது, கெட்டது நடக்கிறது, நெகட்டிவ் திங்ஸ் ஆறுது நம்மளால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நடக்கணும்னு இருந்தா 100% நடக்கும். ஆனா அந்த மைண்ட் செட் சில பேரு என்னதான் சேலஞ்சஸ், என்னதான் பூகம்பமே வந்துட்டா கூட அவங்க லைஃப்ல என்ன கிரேஸ்ஃபுல்லி ஹேண்டில் பண்றாங்க பாருங்களேன். கூலா ஹேண்டில் பண்றாங்க. சான்ஸே இல்ல. அதாவது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும். சோ எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அந்த குவாலிட்டிஸ். நான் என் லைஃப்ல நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். சான்ஸே இல்ல. ரொம்ப ரொம்ப நான் அட்மையர் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் அந்த குவாலிட்டி, அப்படி ஒரு மைண்ட் செட் நம்ம டியூன் பண்ணி பை டிஃபால்ட் ரொம்ப கான்ஷியஸா எஃபர்ட்ஸ் போடாம அப்படியே அந்த மைண்ட் செட் வந்து எப்பவுமே, அதாவது அந்த பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் அந்த இதோட இருக்கோ வச்சுக்கோங்களேன், சான்ஸ் இல்ல. லைஃபே அப்படியே தங்கமா மாறிடும். 24 கேரட் கோல்டு. அப்புறம் என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நோ டென்ஷன். சோ ஏன்னா இப்ப வந்து நம்ம பிரச்சனை வந்துருமே, பயமா இருக்கே, கண்ணு பட்டுருமே, கண்ணு வேற இதுல அது அடுத்தவங்க கண்ணு விடுங்க, நம்ம சொன்னாதானே கண்ணு படும். சொல்றது விடுங்க, நம்ம யோசிச்சா கூட நமக்குள்ள பயம் வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணு நமக்கு நம்ம கண்ணு தான் ஃபர்ஸ்ட் படும். அதனால நம்ம யோசிக்கிறது கூட பயப்படுவோம். சொல்றது விடுங்க, பாசிட்டிவாய் நம்ம லைஃப்ல நல்லா இருக்கேன்னு யோசிச்சா, நான் யோசிச்சேன் இப்படி நடந்துருச்சு, நான் சொன்னேன் இப்படி நடந்துருச்சு, இப்படி நல்லது நடக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு ஆக போகுது, ஏதோ ஒண்ணு. அதாவது நமக்கு நம்மளே ஃபூல் பண்ணிக்கிறோம். அந்த பிரெயினுக்கு வந்து நிச்சயமாவே எது ரைட், எது ராங், எது கெட்டது, எது நல்லது, எது ரியல், எது ஃபேக், எதுவுமே தெரியாது. இந்த சிசோஃப்ரேனியா பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, என் முன்னாடி வந்து எனக்கு பாம்பு தெரியுது, என் முன்னாடி யாரோ நிக்கிறாங்க. ஆக்சுவல் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. எது அவங்க பாக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க பிரெயின் வந்து நம்பிருது. நிஜமாவே அவங்க பாப்பாங்க. அவங்க சொல்றது உண்மை. ஓகே, நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க பிரெயினுக்கு வந்து எது ரியல் எது ஃபேக் தெரியாது, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கே தெரியாது. அது மாதிரி தான் நம்ம பிரெயினை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். ஸோ அது வந்து எது குட், எது பேடு, எது ரைட், எது ராங், எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் 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 பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ஓய்யோ, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகாது. ஆனா நம்ம யோசிச்சு அதோட ஆட்டிடியூட், அந்த 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 ப்ராப்ளம், அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ற விதமே சேஞ்ச் ஆயிடும். அந்த ப்ராப்ளமே அப்படியே மாயமா மறைஞ்சு ஆஹா எல்லாமே ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியா நமக்கு வந்து நடக்கும். அதனாலதான் சொன்ன லைஃபே வந்து 24 கேரட் கோல்டா மாறிடும். சோ நான் எதனால இவ்வளோ எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன கேட்டீங்கன்னாக்கா எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன். நான் யோசிச்சேன், சில டைம்ல இப்படி எல்லாம் தாட்ஸ் வரும் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஜஸ்ட் ஷேரிங், என்னோட தாட்ஸ். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ நான் உங்களை போர் படுத்திருந்தா சாரி, மன்னிச்சிருங்க. அடுத்த நியூ தாட் ஓட நான் வரேன். இப்போதைக்கு நம்ம இந்த அமேசான் ஹால் பார்த்துடலாம். இது வந்து எல்லாமே குர்தா, சல்வார் குர்த்தி, குர்த்தி செட்ஸ். இது வந்து விஸ்கோஸ் ரேயான் மெட்டீரியல். ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு இதுல. ஸோ இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த இது. ஸோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு நான் இதோட ப்ராடக்ட் டீடைல்ஸும் நான் காட்டுறேன், என்ன விலை என்ன இது. அப்புறம் எனக்கு பவுடர் அடிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ என்னோட பழசு அந்த பவுடர் பஃப் டப்பா பழசாகி போச்சு, தூக்கி போட்டேன். ஸோ புதுசு நான் வாங்கியிருக்கேன். எனக்கு சின்ன வயசு குழந்தையில இருக்கும் போதுல இருந்து எனக்கு பவுடர் பிடிக்கும். லைக் என் லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் பவுடர். ஸோ நிறைய நான் பவுடர் அடிப்பேன். உங்களுக்கும் பவுடர் அடிக்கிறது பிடிக்கும்னா சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே, ஹாப்பி வீக் அஹெட். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. Rayon viscose A-line printed kurti with palazzo set இது 699 விலை. Since brandல இருந்து ஆர்கானிக் காட்டன் பேம்பூ பிரா. இது ஃபுல் கவரேஜ், வயர் ஃப்ரீ, நான் பேடட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48% ஆர்கானிக் காட்டன், 48% பேம்பூ. எல்லா சைஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது இதில். சில்க் பிளெண்ட் ஜனசியா ரெகுலர் குர்தா செட் 528 rupees. ஜனசியா ஸ்ட்ரெயிட் குர்தா வித் பேண்ட் செட் 699 rupees. இதில் பிளாக்கும் ஆப்ஷன் இருக்குது.
டாக்டர் ஹெல்த் சூப்பர் சாஃப்ட் விமன் ஃபிளிப் ஃப்ளாப் லைட் வெயிட் ஸ்லிப்பர்ஸ். இதோட விலை $479. ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில்.